வாழ்க வளமுடன். நான் உங்கள் ராதாமலர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இங்கே மதுரை பக்கத்தில் வாடிப்பட்டின்ற ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து மாதா சர்ச் இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸான சர்ச்சு. எங்கெங்கே இருந்தெல்லாமோ கொஞ்சம் இந்த சுகமில்லாதவங்க, முடியாதவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே தங்க வைக்கிறாங்க. இங்கே வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஊர்களில் இருந்து கூட்டம் கூட்டமாக வர்றாங்க. நைட்டெல்லாம் வந்து ஸ்டே பண்ணுறாங்க, இங்கேயே தங்குறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சக்தி இருக்குது அப்படின்றது மாதிரி எல்லாருமே நம்பி இந்துக்கள், முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாருமே விடுறாங்க. மதமே கிடையாது. கிறிஸ்டின்னே வரணும், இந்துக்கள் தான் வரணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாருமே வர்றாங்க. சரி நம்மளும் போயிட்டு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு சரி போய் அம்மாவையும் நல்லா பார்த்துட்டு கும்பிட்டுட்டு சரி தெரியாதவங்களுக்கு சொல்லலாம், இந்த மாதிரி நம்மளுக்கு வாடிப்பட்டியில் மாதா கோயில் இருக்குது அப்படின்றத. அம்மா நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா பெருசாக எடுத்து கட்டியிருக்காங்க. முதல்ல இருந்ததை விட இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க. சுற்றி சுற்றி நல்லா பெரிய பாத்ரூம்லாம் நிறைய கட்டி வச்சுருக்காங்க. நிறைய படுக்கிறதுக்கு நிறைய மண்டபம் கட்டியிருக்காங்க. மக்கள் நிறைய வர்றாங்க. நம்பிக்கை சரி முடியலையே ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு ஆன்மீக ஸ்தலத்தில் போய் இருந்தோம்னா நம்மளுக்கு நோய் சரியாயிரும், நல்ல உடம்பு நல்லாயிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு மக்கள் ஃபுல்லாக வர்றாங்க. நிறைய மொட்டை போடுறாங்க, சாமி கும்பிட்றாங்க. நிறைய என்னை பொறுத்தவரையில் நான் மாரியத்தாவும் மரியே எல்லாம் ஒன்றுன்னு நான் சொல்லுவேன். என்னை பொறுத்தவரை கடவுள் எல்லாம் ஒன்று தான். ஒவ்வொருத்தரும் ஒரு பிடிச்ச மாதிரி கும்பிட்றோம், அவ்வளோதான். பிடிச்சவங்க சிவன், பிடிச்சவங்க ஏசப்பா, பிடிச்சவங்க அல்லா, அவ்வளோதான். ஆனால் எல்லாமே வந்து இறை சக்தின்றது ஒன்று தான். எனக்கு எல்லா இடத்துலையுமே அந்த வைப்ரேஷனை உணரணும்னு ஒரு ஆசை. அதனால் சரி நம்ம இப்போ இந்த வாடிப்பட்டி மாதா கோயில் தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்கள்ல, சரி நம்ம வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிறட்டும். அவங்களுக்கும் வந்து ஏதாவது மனதளவில் ஒரு பிரச்சனை, உடலளவில் ஒரு பிரச்சனைனா இங்கே வந்து அம்மாவை கும்பிட்டுட்டு போட்டோம். அந்த காலத்துலேருந்தே வருவாங்களாம் இங்கே. அந்த காலத்துலேருந்தே முடியாதவங்க எல்லாம் வந்து இங்கே வந்து தங்கியிருப்பாங்களாம். அந்த மாதிரி நிறைய மக்கள் நிறைய வந்திருந்தாங்க பார்த்துக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன், நம்ம ஆன்மீகத்தோடு சேர்ந்து யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் எல்லாருக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை பண்ணிவிட்டு ஒரு வாயிலா ஜீவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு யாருக்கும் தொந்தரவு பண்ணாமல் நம்ம வாழ்ந்தாலே கடவுள் நம்ம கூடயே இருப்பாங்க. என்னோடதெல்லாம் அதுதான். நம்ம யாரையும் கெடுக்கவும் வேணாம், யாரும் கெட்டுப்போன்னு நினைக்கவும் வேணாம். கடவுளே எல்லாரையும் நல்லா வைங்கன்னு சாமி விட்டு போயிட்டே இருப்போம். நம்ம நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா பெருசாக நல்லா இருக்குது. இந்த பூட்டுகள் நிறைய வாங்கி போட்டிருக்காங்க. அது எதுக்குன்னு எனக்கு தெரியலை. எல்லா கோயில்லையும் பார்த்திங்கன்னா இப்போ பூட்டாக தான் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த பூட்டை திறக்கும்போது எல்லா பிரச்சனையும் அப்படியே தீர்ந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியல. ஆனால் நிறைய பூட்டுகள் கிடக்கு. மக்கள் தங்குறதுக்கு தான் நிறைய கட்டி வச்சுருக்காங்க, மடங்கள் நிறைய கட்டியிருக்காங்க. எல்லோரும் நல்லபடியாக சாமி கும்பிடுங்க. நம்ம என்ன பண்ணணுன்றதையும் நம்ம உணர்ந்து நம்ம திருந்திக்கிறணும். நம்மளால் முடிஞ்சதை எல்லாருக்கும் நல்லது பண்ணணும். வாழ்க வளமுடன்.